வணக்கம். ஓ சரி, நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நீ மீனாட்சா? சரி, நீ இப்போ எங்கே போற? எத்தனை நாள் மாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் ஆகிட்டே இருக்குது. 1000 கட்டு இந்த வாட்டி வந்து வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கல்வாழை செடி வந்து சூப்பராக வளர, அந்த பக்கமே அப்படி தான் இருந்தது. இப்போ தான் செடி வளருதுப்பா. இங்கேயுமே நான் வந்து க்ளீன் பண்ணி இப்போ இந்த வலையெல்லாம் கட்டி. உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஆக்ஷன். என்ன சொல்லணும்? வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நீ மீனாட்சா? நீ என்னது, யாரு? அப்படி சொல்லணும் இல்லையா? ஏன் வேற யாரு? ஓ சரி, அவர் வந்து யோகன் சத்யா இல்லைங்களா? நான் அம்மா சமையல் மீனாட்சி. சரி, நீ இப்போ எங்கே போற? எத்தனை நாள் மாதம் ஊட்டிக்கு போய் டிசம்பர் மாதம் தான் ஊட்டி போனேன். ஜனவரி மாதமும் ஊட்டிக்கு போகிறேன். இப்போ பிப்ரவரியே இன்னும் பிறக்கல, மறுபடியும் ஊட்டிக்குன்னா யார் காசு கொடுப்பா? காசு யார் கொடுப்பா? நீ கொடுக்குறியா? எவ்வளோ கொடுக்குற? எவ்வளோ கொடுப்ப? ஓ 1000 ரூபாய் கொடு. 1000 ரூபாய் தாங்க. யோகன் வாயில் எப்போ எடுத்தாலும் 1000 ரூபாய் அப்படின்வாரு. ஒரு ரூபாய் எடுத்து கையில் கொடுத்தா கூட 1000 ரூபாய் இருந்தாங்க அப்படின்வாரு. அது ஒரு பெரிய விஷயம், பெருசாக யோசிக்கிறார் இவர். நம்ம எப்பவுமே அப்படின்னா சித்திக்கும் 1000 ரூபாய் கொடுப்பியா? ஓ எந்த சித்திக்கு? காரில் எந்த சித்தி வந்தாங்க சொல்லு. யோசி, அவங்க பேர் என்ன? அவங்க பேர் என்ன? வினோத் சித்தா. அப்புறம் எல்லாரும் வந்தாங்களா? அப்படியா? சரிம்மா, உனக்கு எல்லாரோடவும் போகிறது பிடிக்குதா, நீ தனியாக போகிறது பிடிக்குதா? யார் கூட போகிறது பிடிக்குது? யார் கூட போகிறது? உன் கூட போகிறது பிடிக்குதா? சரி, இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பார். டைப் போகிறதே தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு தெலுங்கு மூவி பார்த்தோம். அதில் வந்து ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ டெய்லி நைட்டு ஃபைட் போட கூப்பிட்டு இருக்காரு. என்ன வேற இவரு அது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தாரு. 4 நாளாக இப்போ நைட்டில் வந்து அப்போ வந்து கையில் ஃபைட்டு, இப்போ நேற்று பார்த்ததுல காலில் ஃபைட்டான். அதனால் வந்து காலில் இப்போ எட்டி உதச்சி ஃபைட்டு, செம்ம ஃபைட்டு கூப்பிட்டு இருக்காரு. என்ன பிஷ்ஷா? முட்டை. பிஷ்ஷா முட்டையா? ரெண்டுமே சமைக்க போகிறோமா? இன்னைக்கு நம்ம சூப்பரான பொரிச்ச மீன் தொக்கு தான் வைக்க போகிறோம். அன்னைக்கு வெறும்னா ஒரு தொக்கு வச்சு காமிச்சேன். இன்னைக்கு வந்து பொரிச்ச மீனில் ஒரு தொக்கு காட்ட போகிறேன், செஞ்சு காட்ட. பாபாயா, என்ன வீடியோவே ஸ்டார்ட் பண்ணலையே? ஸ்டார்ட் பண்ணலடா. ஓகே, பண்ணிடலாங்களா? அதனால முட்டை வந்து ஒரு கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். ரெண்டுமே வந்து நம்ம அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். வாங்க சமைச்சிடலாம். இப்போ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா, இது காணாங்கத்தையில் சேர்ந்த ஒரு ரகம். இது மடவையோ ஏதோ சொன்னால், மடவை கிடையாது, வேறு, நான் ஞாபகம் வந்துடாதுங்காட்டி சொல்லிடுறேன். உப்பு வந்து லைட்டாக போட்டிருக்கேன். அப்புறம் லெமன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம். மீன் வறுவல் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். ஏன்னா நம்ம குழம்புலையும் மீன் இது மிளகாத்தூள் போடுவோம். அதனால் இந்த மாதிரி லைட்டாக போட்டுக்கிட்டால் போதும். அவ்வளோதான். இதை வந்து அப்படியே வச்சுருவோம். இங்கே காலை எங்கே போச்சு? அதுக்குள்ளேயே விட்ட விளாட போறியா? வெங்காயம் வந்து முட்டைக்கு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து உரித்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். அதை எடுத்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மீனை வந்து பொரிச்சிக்கலாம். ஃபுல்லாக வேகணும் அப்படின்னு கிடையாது, ஒரு பாதி வேக்காடு வெந்தாலே போதும்.
மீன் வந்து இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும், ஃபுல்லாக வறுத்துறாதீங்க. இது ஒரு அடுப்பில் மீன் வந்து வறுப்பட்டுருக்கு. இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா முட்டை கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன். அதுக்கு நம்ம சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம். சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மீன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 லெமன் இதில் புழிஞ்சு விட்றேன். புளி ஊற்றலை, அதனால் லெமன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இங்கே வந்து இது மீன் குழம்புக்கு நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மசாலா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் மீன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்றவங்க வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிடலாம். இங்கே மீன் தொக்குக்கு பார்த்திங்கன்னா மீன் வறுத்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயே இருக்குது. கடுகு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் அதில். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் நம்ம மிளகாத்தூளும் அரைச்சிட்டோம், அதை சேர்த்துக்கலாம். கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 4 தக்காளி வந்து நான் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அதையும் போட்டு நல்லா வந்து இது வதங்கணும், அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இங்கே பார்த்திங்கன்னா முட்டை கிரேவிக்கு ஒரு 2 சில்லி தேங்காய் சேர்த்துருக்கேன். இதில் 4 பாதாம், 4 முந்திரி, கொஞ்சம் கசகசா ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். செட்டிநாட்டு மிளகு வறுவல் தான் நான் வந்து இப்போது முட்டை கிரேவிக்கு சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். ஏன்னா நமக்கு அந்த பச்சை வாடை போயிடணும். 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இது கொதிக்கிற வேலைக்கு கொஞ்சம் திக்காயிடும். இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இதை மூடி வச்சுருவோம், கொதிக்கிட்டோம் நல்லா. இப்போ இதை நல்லா வதங்கினோடனே பாருங்கள், நம்ம தேங்காய், அதுக்கப்புறம் கசகசா, முந்திரி, பாதாம் இது எல்லாமே அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப அப்படியே தண்ணியெல்லாம் வைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம முட்டையை ஒரு கீரல் போட்டுட்டு இதில் போட்டுருவோம். நமக்கு இந்த மீன் கிரேவி பார்த்திங்கன்னா அப்படியே குழம்பு மாதிரி வந்திருக்கா. இப்போ மீன் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இந்த பொரிச்ச மீனை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்படி பொரித்து போடும்போது கொஞ்சம் ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. அப்படியே இது வந்து ஹையில் வைக்கக்கூடாது. நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த கிரேவியும் நமக்கு முட்டை கிரேவியும் முடிஞ்சிடுச்சு. கொத்தமல்லி மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே இறக்கிடலாம், அவ்வளோதான். ஆளுக்கு ஒரு மூளைக்கு ஓடிட்டாங்க. அளவு எடுத்துட்டு இருக்கிறாப்புல மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. யோகன் வந்து இவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருந்தான், போய் தூங்கிட்டான். ஆமாம், 11 மணிக்கு இப்போல்லாம் மறுபடியும் தூங்கிடுறாரு. சரி நாங்களும் விட்டுறோம், நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கீழே காட்டுறோம் உங்களுக்கு. சாதம் வந்து வடிச்சாச்சு, அதுக்கப்புறம் முட்டை கிரேவி வச்சாச்சு. மீன் வந்து பார்த்திங்கன்னா தொக்கு மாதிரி அப்படியே கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த 2 ஐட்டமையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கீழே, அதுக்கப்புறம் நம்ம கடை வந்து முந்தி வேறு மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, அதையும் காட்டுறேன் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் ஆகிட்டே இருக்குது. நமக்கு வந்து இங்கே வந்து பிரண்டை வந்து க்ளீன் பண்ண ஆள் வரல, வீட்டுக்கே வெயிட் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். அங்கே வந்து பிரண்டை இதை பாருங்கள், 1000 கட்டு இந்த வாட்டி வந்து வாங்கினேன் நான், 1000 கிலோ. இங்கே வந்து வேக வச்சிட்ருக்கோம். மேலே எடுத்துன்னு போய் அப்படியே மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு இதில் போட்டு வச்சுருக்கோம். தண்ணி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே கொண்டு போயிட்டு இது பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி கம்பெல்லாம் வந்து நம்ம நோம்பி ஜலிச்சு அதுக்கப்புறம் தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கல்வாழை செடி வந்து சூப்பராக வளர, அந்த பக்கமே அப்படி தான் இருந்தது. கடைசியில் மாடு உள்ளே வந்து மேய்ஞ்சு போயிடுச்சு பாருங்கள்.
சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. மாடு மேய்ஞ்சிச்சு. இங்கேயுமே நான் கொஞ்சம் எல்லா செடியும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் செடி வளருதுப்பா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு செவ்வாழை மரம் வச்சுருக்கேன். அது வந்து இப்போ நல்லா துளுக்க இருக்குது. இது நம்ம ஏற்கனவே இருந்தது அந்த மரம் தான். இங்கேயுமே நான் வந்து க்ளீன் பண்ணி இப்போ இந்த வலையெல்லாம் கட்டிட்டேன். சும்மா இருக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு வேலை பார்த்துடுறது நான். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கோம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட நெய் வந்து இருக்குது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நெய் வந்து வேணுன்றப்போ பாட்டிலில் போட்டு பேக் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் இங்கே தேனும் இருக்குது பாருங்கள், தேன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடியுமே நம்ம பாட்டிலெலாம் போட்டோம். உள்ளே வாங்க. அப்புறம் நம்மக்கிட்ட மில்லட் இட்லியுமே இருக்குது. இது வந்து நான் செஞ்சே காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். அது தவிர இங்கே வந்து மால்ட்டு, சக்கரவள்ளி கிழங்கு மால்ட் இருக்குது, பூசணிக்காய் மால்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நேந்திரம் கஞ்சி மாவு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரெட் பனானா மால்ட் இருக்குது. வேறு என்னப்பா பீட்ரூட் மால்ட் இருக்குது. இன்றைக்கி புதுசாக போட்டிருக்கோம். இங்கே ஒரு 4 பாட்டில் இருக்குது, குறைஞ்சிருச்சு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்புறம் நாட்டு சர்க்கரையுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ணல. வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் மில்லட் மாவு இருக்குது, சத்து கஞ்சி மாவு இருக்குது. இது வந்துப்பா வெயிட் லாஸ், வெயிட்டு குறைக்கிறதுக்காக. ஆனால் வெயிட்டு குறைஞ்சாலுமே ஆனால் ஹெல்த்தியாக இருக்கலாம். நல்லா தாராளமாக நல்லா இருக்குல்ல, சூப்பராக. இங்கே வந்து ஊறுகாய் வகைகள், அதுக்கப்புறம் தொக்கு வகை. இங்கே வந்து பிரண்டை ஊறுகாய் இருக்குது. இங்கே வந்து இதென்ன புளிச்சிக்கீரை. அப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, ஆவக்காய் மாங்காய். அதுக்கப்புறம் இது என்னப்பா மாங்காய், நெல்லிக்காய் தொக்கு, நெல்லிக்காய் ஊறுகாவும் நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே வந்து பூண்டு குழம்பு இருக்குது, மாங்காய் ஊறுகாய், கருவேப்பிலை தொக்கு, பூண்டு குழம்பு, பூண்டு ஊறுகாவும் இருக்குது, பூண்டு குழம்பும் இருக்குது. இங்கே மணத்தக்காளி குழம்பு. இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி, குழம்பு பொடி, அப்புறம் மீன் குழம்பு பொடி, சிக்கன் 65 மசாலா, மட்டன் மசாலா, இந்த மாதிரி, அப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா, அதுக்கப்புறம் மீன் வறுவல், மீன் குழம்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கடையை சொட்டர், இங்கேயும் சொட்டர் போட்டாச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்திருக்கும், இப்போ இந்த மாதிரி நமக்கு வெளியே பார்வையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே கிளாஸ் போட்டவுடனே ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.